ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் 2299 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான திருத்தப்பட்ட அரசாணைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலை என்ன, ஸோ கிராம உதவியாளர்னா என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன, சம்பளம் எவ்வளவு இருக்கும், தேர்ந்தெடுக்கப்படும் முறை என்ன, அதே மாதிரி இந்த வேலையில் சேர்ந்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொமோஷன் இருக்கா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் இப்போ நிரப்ப போகிறாங்க. அதுக்காக திருத்தப்பட்ட அரசாணைகள் எல்லாமே தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ், அதாவது இதுக்கான கல்வி தகுதிகள் என்ன, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த மாதிரி இந்த வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்ததுன்னா நம்ம எப்படி அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி திருப்பத்தூர் மாவட்டத்தோட லாஸ்ட், அதாவது 2022 வெளிவந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2022 தான் கடைசியாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட் மூலம் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஈரோடு அல்லது மற்ற மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட லிங்க்கை கொடுத்துட்றேன். லிங்க்கை கொடுத்தது நீங்கள் அந்த மாவட்டத்தோட லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? இது 2022 வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு, இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆன்லைன் மூலமாக, அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருடம் ஆன்லைன் மூலம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த கிராமத்தில் காலி பணியிடங்கள், அதாவது என்னென்ன இன சுழற்சி முறையில் அப்படின்னு சொல்லிட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி, ஸோ டிஎன்சி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி முறையில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டானது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலிருந்து கண்டிப்பாக 25 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா படித்தல் மற்றும் எழுதுதிறன் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாட்களுக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறி தேர்வு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு உங்களுக்கு நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டேஸில் 50 நாளில் இதோட ரெக்ரூட்மெண்ட் பூர்த்தி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படிங்கிறது கிராம உதவியாளர். ஸோ அந்த கிராம உதவியாளரோட வேலை என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு முதலுதவி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம யாராவது ஒரு இடத்துக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முதலுதவி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கிராம உதவியாளர் அப்படிங்கிறது அந்த கிராமத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே, பொது பிரச்சனை அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்க முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதோட ஜாப் அப்படிங்கிறது 24/7 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலும் நைட்டு 10 மணிக்கு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் தான் போகணும். நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு ஸோ என்னென்ன அந்த கிராமத்தில் நடக்குது, அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிராம உதவியாளர் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தான் தெரிவிக்கணும். ஓகேங்களா? என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிராம உதவியாளர் அப்படிங்கிறது ஈஸியான ஜாப் கிடையாது. கொஞ்சம் வேலைகள் கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,100 35,100 வரைக்கும் கிடைக்கும். ஸ்டார்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 15,000 மேலே கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மந்த்தே 15,000 மேலே கிடைக்கும். இதுக்கு ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு காலமுறை ஊதியமாக தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு பிஎஃப் இந்த மாதிரி இஎஸ்ஐ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இருக்காது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் கிரேட் பே சேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? 35,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இதுக்கான சேலரி அப்படிங்கிறது. வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கிராம உதவியாளர் ஜாப்பில் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா இதில் ப்ரொமோஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஏஓவாக ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎன்பிசி குரூப் 4 மூலமாக அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி சீனியாரிட்டி மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் உங்களை விஏஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான
அனைத்து விதமான தகுதியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை விஏஓவாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து விஏஓவாக ப்ரமோட் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சு வைக்கணும், பாஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அந்த சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது ஆல்ரெடி இருந்தது தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கிராம உதவியாளருக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஸோ இப்போ சில டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா 6 வருடத்திற்கு உள்ளேயே வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி அவங்க டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது கம்பல்சரி இது வருமா அப்படின்னு தெரியாது, பட் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது பார்த்தீங்க அப்படின்னா 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 21, அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயது வரை அப்படிங்கிறாங்க. ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்த நோட்டிஃபிகேஷனில் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் இருக்கணும். நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் எதுனாலும் ஓகே தான், ஆனால் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். தமிழில் நீங்கள் படிச்சிருக்கணும் 10th. ஓகேங்களா, ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். பிஎஸ்டிஎம் இருந்தால் ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகேங்களா, தமிழ் வழியில் பயின்றதற்கான ஸோ இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ அதே வருடம் அதாவது 2022 வந்த அவசர சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டமோ அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் இது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் வந்தது 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்தாங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7 மார்க் கொடுத்தாங்க. ஹையர்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10 மார்க்கு. ஸோ இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் ஸ்கில் இதுக்கு எல்லாமே 10 மார்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தாவே போதும். அதே மாதிரி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதுக்காக ஒரு நாள் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மீதி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது நீங்கள் அதே கிராமத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க்கு. ஸோ நீங்கள் அந்த தாலுக்காவுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்க, உங்கள் கிராமத்தில் வேகன்சி இல்லை, பக்கத்து கிராமத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் 15 மார்க். ஸோ 3 ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட்ஸ், அதாவது இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாகவே ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட விண்ணப்ப எண், பெயர் மற்றும் முகவரி, இன சுழற்சி முறை, தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் அதே வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அல்லது அப்ளிகேஷன் எடுக்கிறீங்களோ அதே வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி அப்படிங்கிறது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது 10th நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி. அதே மாதிரி உங்களோட நேட்டிவிட்டி லோக்கலாகவே இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் அதே கிராமத்தை சேர்ந்தவராக இருந்ததுன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதாவது பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டகரியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 37 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.